நேத்து கமருதீனையும் பார்வதியையும் பேச விடல. ஆனா அந்த பாயிண்ட பூரா அமித் மேல வந்து அவர் போக்கஸ் பண்ணார். ஏன்னா அவர் வந்து கேப்டன்ஷிப்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல. பயாஸ்டா இருந்தாரான்னு கேட்டா அவர் ஸ்ட்ராங்கா இல்லன்றது என்னுடைய கருத்து. பயாஸ்டா இருந்தாருன்னா அவரு பாரு அதாவது சில பேருடைய ஆர்குமெண்ட் வந்து நாய்ஸா போறதா இருந்தா he is not comfortable. அதனால he is handled well. அதுல கூட ஒரு வீடியோ அவங்க அந்த எண்ட்ல போட்டது வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது. நானும் பார்த்தேன். I felt as a விஜய் சேதுபதி அவர் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னு தெரியல. அவங்க அப்பா கத்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு என்ன கத்துக்கிறா இந்த ஷோவை புரியாம பேசுற உங்களுக்கு இந்த ஷோல புரியாம பேசும்போது அமைதியா அதை கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. ஏன்னா இதுல ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியம் இல்ல. உங்களுக்கு இந்த புரிதல் பத்தலன்றதுதான் அமித் விஜய் சேதுபதி கத்து கொடுத்தது. ஒருத்தனை பேசவே விடாம இப்ப ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். உங்களுக்கு அவ்வளவு காண்டு இருந்ததுன்னா எஃப்ஜே தூக்கிட வேண்டியதானே. உங்களுக்கு அவ்வளவு காண்டு அவ்வளவு எரிச்சல் அவ்வளவு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா எஃப்ஜே தூக்க வேண்டியதானே. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் நீங்க டிசைன் பண்ற மாதிரி தான் கொண்டு போகணும் முடிவு பண்றீங்க. நீங்க டிசைன் பண்ற பீப்புள் தான் வெளியில போகணும்னு முடிவு பண்றீங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்றீங்க. எந்த பர்டிகுலர் வீக்ல யாரை ப்ரோமோட் பண்ணணும், யாரை ஆஃப்லைன் பண்ணணும், யாரை எவிக் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரை எப்ப எவிக் பண்ணணும் அப்படின்றதுல எல்லாமே உங்களுக்கு என்ன டிசைன் ஆஃப் டேபிள் பினாலேக்கு போறதுக்கோ இல்ல லாஸ்ட் 20 டேஸ்க்கு டிராவல் ஆகணும் நீங்க டிசைட் பண்றீங்களோ அப்படின்னா என்ன மாதிரியான டாஸ்க்குகள் பின்வரும் டாஸ்க்கள் டிக்கெட் டு ஃபினாலே எப்படி இருக்க போகுது, பொட்டி டாஸ்க் எப்படி இருக்க போகுது, பினாலேக்கு போற ப்ரிபோசிஷன் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன மாதிரியான பீப்புள் இருந்தால் இதெல்லாம் நல்லா இருக்கும்ன்ற அந்த டிசைனுக்கு பீப்புள ஆடியன்ஸ உள்ளுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்றீங்க. அதுக்கு சில செட் ஆடியன்ஸ் பீப்புள வெளியில எவிக் பண்றதுக்கு நீங்களே ஸ்டேஜ் பண்றீங்க. அதுதான் ஆக்சுவலா நடக்குது.